2, 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பாசம் ஜாஸ்தி, ஒருத்தர்கிட்ட கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க பழகுவாங்க. அப்போது அந்த கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி இல்லையே, அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறாங்களே, செய்கிறாங்களேன்னு. நீங்கள் அவங்க பின்னாடி போய் கேட்டு மட்டும் அவங்க உங்ககிட்ட அன்பாக பேசிட போகிறாங்களா? ஒரு அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், வாட் எவர், இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹூஸ் எவர் இட் மேபி, அவங்க என் லைஃப்பில் கண்டிப்பாக வேணுங்களே அப்படின்னா, இதை நம்ம தீர்மானிக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த ஒரு தெளிவை வச்சுக்கோங்க. எந்த உறவும் நம்ம நினச்சி அவங்க நம்மக்கிட்ட வரல. இந்த அப்பா அம்மாவுக்கு நீ பிறக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்பட்டு நம்ம அவங்களுக்கு பிறக்கலை. இது ஆல்ரெடி கர்மாவில் பதிவாயிருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிறப்பே நடக்குது. அப்போது உறவுகள் எல்லாமே பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கறது தான், கர்மா நம்மளுக்கு கொடுக்கறது தான். இப்போது எந்தெந்த உறவு நம்ம கூட எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை நாள் இருக்கும், இத்தனை நாள் இருக்காதுன்னு. இப்போது ஒரு கர்மாவை நம்ம கழிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னும் போது, அந்த கர்மாவிலேயே நம்மளுக்கு எத்தனை நாள் நம்மக்கிட்ட இந்த உறவுகள் இருக்கும், எத்தனை நாளோட இந்த உறவோட நம்மளுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கொடுப்பல் வாங்கல், அதாவது ஒரு அன்பு பரிமாற்றம் எத்தனை நாள் இருக்கணுங்கிறது கூட ஒரு கணக்கு இருக்கும். அது முடிஞ்ச உடனே அவங்க தானாக விலகி போயிடுவாங்க. அதனால தான் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தோணும், நம்ம ஒன்றுமே பண்ணலையே, என்னடா இவங்க சட்டுன்னு இவங்க பாட்டில் போயிட்டாங்க அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. எதுவுமே கோயின்சிடென்ஸ் இல்லை. நம்ம எதுவுமே பண்ணாமல், நம்ம மேலே எந்த தப்புமே இல்லாமல் அவங்களா விலகி போகிறாங்க, இல்லை வேறு யார் கூடயோ அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னா, அதை நீங்கள் கவலைப்பட்டுக்கிறதுக்கு எதுவுமே இங்கே அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம முடிவு பண்ணி இங்கே பிறக்கலை. யாருக்கு பிறக்கணுங்கிறதே நம்ம கையில் இல்லை. அப்போது எந்த உறவுகளுமே நம்ம கையில் இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த தெளிவு இருந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம யார் பின்னாடியும் ஓட மாட்டோம். யார் பின்னாடியும் நம்ம ஓடாமல் இருக்கும் போதே நம்ம ஓரா பெருசாக தானே இருக்கும். நம்ம சின்னதாக போக மாட்டோம்ல, சீப்பாக போக மாட்டோம்ல. நம்ம எப்போ பார்த்தாலும் அவங்கள நினச்சி ஏங்கி கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி நம்மளே வருத்திக்க மாட்டோம்ல, நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ண மாட்டோம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த பர்சன் எனக்கு கண்டிப்பாக வேணும்னா அவங்க மேலே ஆசைப்பட்டுட்டேன், அவங்களும் என் மேலே ஆசைப்பட்டு தான் ஆகணும், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை என்னோடய உறவு நான் தான் இம்பார்ட்டன்ட்னு என்கிட்ட வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது நடந்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும்னா பிடிவாதம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி நம்ம பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்மளோட எண்ணங்களே, நம்மளோட மனசே நம்ம கையில் இல்லை. இந்த நிமிஷம் நம்ம இப்படி நினைக்கக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம்னா அதை தான் ஜாஸ்தி நினச்சிக்கிட்டு இருக்கோம். பாஸ்ட்டை பற்றி நினைக்காத, ஃப்யூச்சரை பற்றி நினைக்காதுன்னு நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள், உங்கள் மனசு கேட்குதான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ளார இருக்கிற சிஸ்டமே உங்களோட கண்ட்ரோலில் இல்லை. ஸோ உங்களுக்கு வெளியே இருக்கிற இந்த சிஸ்டம், இந்த ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற இத்தனை ஒரு மக்கள், இத்தனை ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? ஃபஸ்ட்டு அந்த பிடிவாதத்தை நம்ம எடுக்கணும். பிடிவாதத்தை எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோவை அழிக்கணும். எனக்கு இது கண்டிப்பாக நடந்தாகணும், எனக்கு இந்த கண்டிப்பாக இந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் கண்டிப்பாக கிடச்சே ஆகணும், இந்த ஒரு ஈகோவை கட் பண்ணணும். அப்படி எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. யார் கூட நம்ம இருக்கணும், யார் கூட நம்ம லைஃப் ஜேர்னி போகணும், எந்த அளவுக்கு நம்மளோட அவங்களோட ஒரு பாண்டேஜ் இருக்குது, எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கும்போது நம்ம எந்த கண்ட்ரோலுக்கும் நம்ம போக முடியாது. நீ என் கூட இருந்து தான் ஆகணும், என் கூட பேசி தான் ஆகணும்னு யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேசுகிறாங்களா ஓகே, பேசலையா ஓகே, பழகுறாங்களா ஓகே, பழகலையா ஓகே அப்படின்னு ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு விட்டுட்டு போகிற மனப்பான்மையை கொண்டு வரணும். பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி நான் யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்குமா? யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு கிடச்சி தான் ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா எல்லாமே கர்மா படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கர்மாவை கழிக்கணும் ஃபஸ்ட்டு.
அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நிறையா யுக்திகள் இருக்குது, சரியா? ஆனாலும் இந்த உறவுகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி பாண்டேஜ். இவங்களுக்கு இவ்வளோ தான், இத்தனை நாள் தான், இத்தனை நாழிகை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது. நம்ம யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி கேட்கலாம். அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாமே இங்கே ஒரு விதிப்படி நடந்துகிட்ருக்கும் போது பிரபஞ்சமும் அந்த விதிக்குள்ளார உட்பட்டு தான் இருக்குது. அந்த விதியை மீறி அவங்க எதுவும் பண்ண முடியாது. அப்போது நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிறதுமே அந்த யூனிவர்ஸும் முடிவு பண்ணுவாங்க. அதை மீறி இந்த ஒரு கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது யூனிவர்ஸ் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு கொடுப்பல் வாங்கல், அதாவது ஒரு பணம் யாருக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அது போன ஜென்மத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் அது வந்துடும். பணம் வந்தால் மட்டும் நம்புறீங்கல்ல, இதெல்லாம் கர்மா, நான் சம்பாரித்த பணம் என்னை விட்டு போகுமா, அது எனக்கு திரும்பி வந்தே ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அதை மட்டும் நம்புறீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த உறவுகளுமே. அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது வரணுன்னு இருந்தால் வந்துடும், போகணுன்னு இருந்தால் போயிடும். அப்போது யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போது இந்த கர்மான் இருக்கிற அந்த விஷயம் ஃபுல்லாக கழிஞ்சு இருந்தது அப்படின்னா யூனிவர்ஸ் உள்ளார இறங்கி விளையாடுவாங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி டக்குன்னு கொடுப்பாங்க. ஆனால் கர்மாவே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னும் போது யூனிவர்ஸ் அதுக்குள்ளார ஒரு வேலை செய்கிறது கஷ்டம். ஒரு டீச்சர் ஒரு பாடம் தான் எடுக்க முடியும் ஒரு கிளாஸில். அந்த டீச்சர் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டீச்சர் உள்ளார நுழைஞ்சு பாடம் எடுக்க முடியாது. அந்த டீச்சர் வெளியே போனால் தான் இந்த டீச்சர் புதுசாக பாடம் எடுக்க முடியும். அது மாதிரி தான் கர்மா வெளியே போனால் தான், முடிஞ்சால் தான் பிரபஞ்சம் இங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைக்க முடியும். நான் பிரபஞ்சத்திட்ட கேட்டேன், அது நடக்கலை, இதெல்லாம் ஒன்றும் உண்மையே கிடையாது, இதெல்லாம் பொய் இப்படின்னு பேசினாலும் இது ஒரு ஈகோ தான். ஒரு அறியாமையில் இருக்கீங்க, ஒரு ஈகோவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ கேட்டால் நடந்தே ஆகணும்னு என்ன இருக்குங்க? என்ன எழுதி வச்ச சட்டம் ஏதாவது இருக்கா? பேங்க்கில் போட்ட காசை நம்ம எடுக்க போகிறோம். நான் காசு போட்டால் நான் வித்ட்ரா பண்ணுறேன், எனக்கு கிடச்சி தானே ஆகணும் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் இங்கே எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நாம் இங்கே ஒரு வாடகைக்கு தான் வந்திருக்கோம். நாமளே இங்கே பர்மனெண்ட்டு கிடையாது. இது ஒரு லா. இதுக்குள்ளார நம்ம உட்பட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். புரியுதா? நோ நோ நோ, நான் வாழ்நாள் பூரா இங்கே வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு அழிவே கிடையாது, லட்ச வருஷம் நான் இங்கே இருப்பேன், கோடி வருஷம் இங்கே இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? 100 வருஷமே சாஸ்வதம் இல்லை. அப்போ இது ஒரு லா இருக்குல்ல, அது மாதிரி தான் எல்லாமே. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னங்க? இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுங்க அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டியது இங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம ஆசைப்படுறதும் ஆசைப்படாமல் இருக்கிறதுமே நம்ம கையில் இல்லை. நம்மளை ஆசைப்பட வைக்கிறதே யூனிவர்ஸ் தான் பட வைக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணுன்னு நினைக்கும் போது நம்மளை ஆசைப்பட வச்சு, யூனிவர்ஸை நோக்கி நம்மளை வர வச்சு, மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வச்சு, அவங்கள எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்க வச்சு, அப்புறம் அதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனால் ஆசைப்படுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பகுதியும் இருக்குது. இந்த காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனாலேயும் நம்மளுக்கு இந்த ஆசைகள் வருது. ஏன் ஆசை வருதுன்றதை பற்றி சொல்கிறேன் இப்போ, சரிங்களா? அப்போது கர்மா மூலயமாவும் நம்மளுக்கு ஆசை வருது, பிரபஞ்சம் மூலயமாவும் ஆசை வருது. அப்போது எந்த மாதிரி ஆசை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அந்த சுச்சுவேஷன் தகுந்து தான் நம்ம ஒரு உணர்வுபூர்வமாகவும் பக்குவமாகவும் அதை ஹேண்டில் பண்ணணும். 2வது, இந்த ஆசை எனக்கு கிடச்சி தான் ஆகணும், இந்த ஸ்பெசிஃபிக் பர்சன், இந்த ஆள், இந்த பொண்ணு, இந்த அம்மா, இந்த அப்பா, இந்த மகன் மருமகள் எல்லாரும் என்கிட்ட அன்பாக தான் பேசி ஆகணும் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையும் கம்பல் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. அந்த கம்பலிங் நேச்சர் இருந்தாலே நம்மளுக்கு அந்த பிடிவாதம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் பழகுறாங்களா, அன்பாக பேசுகிறாங்களா, ஓகே. இல்லை நம்மளை காரணம் இல்லாமல் ஒதுக்கி வைக்கிறாங்களா, ஓகேன்னு விட்டுட்டு போயிடணும். விட்டுட்டு போங்கன்னா விட்டுட்டு போகிறதில்ல, அதை நோக்கி பின்னாடி அவங்கள போய் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அவங்கள ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்கிறேன். ஃப்ரீயாக விட்டுட்டு அமைதியாக பொறுமையாக உங்கள் வேலையை பாருங்கள். அப்படி இருந்தாலே நம்மளோட ஓரா நம்மளோட நிலையில் இருக்கும்.
இதே நம்ம அவங்கள விட நல்ல ஒரு பெரிய ஓராவை கொண்டு வரணும்னா அவங்கள நல்லா வாழ்த்துங்கன்னு சொன்னோடனே ஓகே ஓகே என்னை வேண்டான்ட்டு அவன் கூட போயிட்டல்ல, என்னை வேண்டான்ட்டு அவ கூட போயிட்டல்ல, ஓகே ஓகே நல்லா இரு அப்படின்னு அந்த ஒரு கோவத்தில் அப்படி சொல்கிறதில்ல. நம்ம எனர்ஜி தான் அங்கே பேசும். நம்ம வார்த்தைகளை விட அந்த இடத்துல இருக்க எனர்ஜி தான். மனசார வாழ்த்திட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதோ, உறவுகள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அவங்க நம்மக்கிட்ட இல்லையோ, எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கள சேஸ் பண்ணக்கூடாது. அப்படி சேஸ் பண்ணாமல் இருந்து நம்ம ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் வைக்காமல், எப்படி அது பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுக்கு, சரண்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணுறதுக்கு பழகணும். எதனால் ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பக்குவ நிலையில் இருந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் உண்டான ஒரு பாண்டேஜ் மேபி முடிஞ்சு போயிருக்கலாம். அதனால் கூட விட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு வாங்க அப்படின்னு மனசார அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க, வாழ்த்தி விட்டுருங்க. இத்தனை நாள் இருந்தீங்கல்ல ஒரு பாண்டேஜில், சந்தோஷமாக இருந்தீங்கல்ல அவங்க கூட, அந்த ஒரு நாட்களுக்காகவும் எத்தனையோ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அவங்க கூடலாம் பகிர்ந்திருப்பீங்க. அந்த விஷயங்களுக்காகவும் இத்தனை நாள் அவங்க உங்கள் கூட இருந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். நன்றியை சொல்லிவிட்டு அவங்களுக்கு விடை கொடுத்துருங்க. நல்லா இருங்க அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்திட்டு அவங்கள போக விடுங்க. அந்த ஆத்மாவுக்கு உங்களோட ஆத்மா கூட இன்னும் பாண்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ஆத்மா உங்களை விட்டு போகிறது கண்டிப்பாக திரும்பி வரும். ஆனால் உண்மையாலுமே இந்த பாண்டேஜ் முடிஞ்சு போயிருந்ததுன்னா அது போக தான் செய்யும். நீங்கள் யாரையும் எதையும் கம்பல்லாம் பண்ண முடியாது, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. யூனிவர்ஸ்கிட்ட கேட்டால் எனக்கு கிடச்சி தான் ஆகணும்னு யூனிவர்ஸை நீங்கள் குறையும் சொல்ல முடியாது. இங்கே எல்லாமே ஒரு விதிக்கு உட்பட்டு தான் நடக்குது. அந்த விதிக்கு உட்பட்டு தான் நாமளுமே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் டைம் ஆனதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கணுன்னா வாங்கி தான் ஆகணும், போய் தான் ஆகணும். இங்கேயே இந்த உலகத்திலேயே எப்போவுமே வாழ்ந்து தான் ஆகணும்னு நம்ம இங்கே பிடிவாதம் பிடிச்சிட்டு இங்கே இருந்தவங்க யாருமே சரித்திரமே கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு லா தான். எல்லாத்தையுமே நம்ம அனுசரித்து சரண்டர் பண்ணி அதை அக்செப்டன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃப்ரீயாக விடுங்க, எதுவுமே நம்ம கையில் இல்லை. பி ஹாப்பி, வாழ்க வளமுடன், எல்லோரும் நல்லா இருங்க. உங்கள் உறவுகள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அருளால் ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஹைப் ஆப்ஷன் வரும், ஹைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்பர்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. மெம்பர்ஷிப்லாம் கூட இருக்கு, அது கூட யாராவது ஜாயின் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு. பிரபஞ்சத்திற்கும் நன்றி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நன்றி.